வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பப்பவும் அந்த தமிழ் மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விருது தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தை மாதத்துடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப தாமதமாக தான் அந்த பதிவை தரேன், யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே இருப்பலாம். நம்ம நாட்டில் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இது. தேவர்களுடைய உலகத்திற்கு தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மாதம் பகல் காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பித்ருக்கள் உலகின் கதவுமே திறக்கப்படுது. ஆடி மாதத்துல விதைச்ச நெல் பாத்தீங்கன்னா தை மாதத்துல தான் அறுவடை செய்யப்படுது. அதனால இது அறுவடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடையால மகிழ்ச்சி அடைந்த மக்கள் அவங்களுடைய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த மாதத்துல பல்வேறு விழாக்களை கொண்டாடுவாங்க. பல்வேறு வழிபாடு முறைகளையும் இந்த மாதத்துல கடைபிடிக்கிறதும் உண்டு. அதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி, சபலா ஏகாதசி, புத்திரதா ஏகாதசி, பைரவ வழிபாடு, வீரபத்ரர் வழிபாடு, சாவித்ரி கௌரி விரதம், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். தை மாதம் பார்த்தீங்கன்னா தரையும் குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து புரண்டாலும் தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால வெறும் தரையில் கால் வச்சு நடக்க முடியாது. அந்த அளவுக்கு குளிரும் பனியும் நம்மளை உறைய வைக்கும். இந்த மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரத்திற்குள்ளார சூரியன் நுழையக்கூடிய மாதம் தான் மகர மாதம். ஜோதிடத்தில் பார்க்கிறப்ப பூமியை 2ஆ பிரிக்கிறது மாதிரி ஆகாயத்தை 2ஆ பிரிப்பாங்க. அதை சூரியன் பகுதி, சந்திரன் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மகரத்திலேருந்து கடகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய பகுதிகள் வரும். அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திரனுக்குரியது. இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பகுதி துவங்க ஆரம்பிக்கும். இந்த மாசத்துல சூரியன் பகுதி வலிமையடையும். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குது. இதை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று தக்ஷணாயனம், இன்னொன்று உத்தராயணம். தக்ஷணாயனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை குறிக்கும். உத்தராயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை குறிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காலம் எல்லா வகையிலுமே சிறப்புடையது. உத்திராடம் ரொம்ப சிறந்த நட்சத்திரம். இந்த நேரத்தில் தான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்திருக்கும். மலையாளத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை மகர ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தை மாத தொடக்கமுமே பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் தொடக்கம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நாள் வரைக்கும் விளைவிச்ச பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்கும். இந்த மாதத்தில் அறுவடையை தொடங்கலை அப்படின்னா விளைவிச்ச அந்த பயிர்கள் எல்லாமே பனியில் வீணாயிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் தை மாதத்தை அறுவடை மாதம் அப்படின்னு கணித்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஜனவரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை, சபரிமலை நடை திறப்பு, சபரிமலையில் மகர விளக்கு, மகர சங்கராந்தி. ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம், மாட்டுப்பொங்கல். ஜனவரி 16ஆம் தேதி உழவர் திருநாள். ஜனவரி 17ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி விரதம். ஜனவரி 25ஆம் தேதி ஏகாதசி விரதம். ஜனவரி 27ஆம் தேதி மாத சிவராத்திரி பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம். ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை, அதாவது தை அமாவாசை. ஜனவரி 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம், திருவோண விரதம். பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதம். பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி. பிப்ரவரி 3ஆம் தேதி சோமவார விரதம், சஷ்டி விரதம். பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி. பிப்ரவரி 5ஆம் தேதி பீஷ்மாஷ்டமி. பிப்ரவரி 6ஆம் தேதி கார்த்திகை விரதம். பிப்ரவரி 8ஆம் தேதி ஏகாதசி விரதம். பிப்ரவரி 10ஆம் தேதி பிரதோஷம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம். பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, கும்ப சங்கராந்தி. தை மாத முடிவும் கூட. இதுதான் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தை மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் என்னென்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.